நீங்கள் கோழி வளர்க்குறீங்க, பேர்ட்ஸ் வளர்க்குறீங்க, ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷு, மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபீடிங் பண்ணலாம். நீங்கள் வந்து வெளியில் போய்ட்டு நம்ம இதுக்குன்னு லைவ் ஃபீடு வாங்கணும், ப்ரோட்டீன் இது வாங்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே வேணாம். இதை மட்டும் நீங்கள் போட்டாலே போதும். நீங்கள் இதையே போடக்கூடாது. நீங்கள் ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஃபுட்டு ரெகுலராக வச்சுக்கணும். இது வந்து ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள், ஒரு 2 நாள் அந்த மாதிரி ஃபீடிங் பண்ணாலே நீங்கள் என்ன ஃபீடிங் பண்ணீங்களோ அதுவே நீங்கள் பண்ணலாம். இதில் உங்களுக்கு நான் லைவாகவே நான் கேட்சப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மீல் வாஸ் ப்ரீடிங் ஆகுறது. நானே இதுங்க எப்போ தான் ப்ரீட் பண்ணோம், ஒரு லைவாக ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கேமரா வச்சுக்கிட்டே இருந்தேன், எப்போ தான் ப்ரீடிங் ஆகும்னு. கரெக்டாக ஒன்று மாட்டிச்சு. ஆனால் இன்னொன்று ஃபுட்டேஜை ஒரு நல்லாவே நான் எடுத்திருப்பேன் க்ளோஸ்அப்பில். அது இப்போ வரும் பாருங்கள். அது பாருங்கள், இப்படி தான் ப்ரீடிங் ஆகும். சரிங்களா? அது எவ்வளோ நேரம் தெரில. கரெக்டாக நான் எடுக்கும்போது கரெக்டாக பார்த்தேன். லக்கிலியாக மாட்டிக்கிச்சு. சரி, உங்களுக்கு ஃபுட்டேஜை உங்களுக்கு காட்டணுன்னு. ஓகே காய்ஸ், இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் ஏதாவது இதுங்க அடுத்தடுத்த அப்டேட் வந்ததுன்னா உங்களுக்கு நான் கிளியராக எப்படி என்ன உங்களுக்கு நான் காட்டுறேன் காய்ஸ். சரிங்களா? ஓகே, பாய்.